இளமையாக இருக்கணுமா? மூட்டு வலி குறையணுமா? வயது அதிகரித்தாலும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கணுமா? அப்படியானால் பலர் தினமும் செய்கிற ஒரு சிறிய தவறு உங்கள் உடலின் முதுமையை வேகமாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் இரவு நேரத்தில் குடிக்கும் சில பானங்கள் உடலின் அழற்சியை அதிகரிக்கவும், தூக்கத்தின் தரத்தை குறைக்கவும், மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கவும் காரணமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் சில இயற்கையான மூலிகை டீக்கள் உடலுக்கு தேவையான ஆன்டிஆக்சிடன்ட்களை வழங்கி அழற்சியை குறைத்து நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியமான முதுமையை ஆதரிக்கக்கூடும். இன்றைய வீடியோவில் இளமையான தோற்றம், ஆரோக்கியமான மூட்டுகள், நல்ல தூக்கம் மற்றும் சுறுசுறுப்பான உடல்நிலைக்கு உதவக்கூடிய ஒரு சிறப்பு இரவு டீ பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இது எந்த மந்திர பானமும் அல்ல, ஆனால் அறிவியல் உலகில் அதிக கவனம் பெற்றுள்ள சில இயற்கை பொருட்களின் சக்தியைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் கடைசியில் இந்த டீயை எப்போது குடிக்க வேண்டும், யார் தவிர்க்க வேண்டும், எந்த அளவில் குடிக்க வேண்டும் என்ற முக்கிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனித உடல் வயதாகிறது என்பது இயற்கையான ஒரு செயல்முறை. ஆனால் எல்லோருடைய உடலும் ஒரே வேகத்தில் வயதாகுவதில்லை. சிலர் 60 வயதிலும் உற்சாகமாக இருப்பார்கள். சிலர் 40 வயதிலேயே சோர்வாகவும் மூட்டு வலியுடனும் காணப்படுவார்கள். இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று உடலுக்குள் ஏற்படும் நீண்டகால அழற்சி. ஆங்கிலத்தில் இதை குரோனிக் இன்ஃப்ளமேஷன் என்று கூறுகிறார்கள். இந்த அழற்சி வெளியில் தெரியாமல் உடலுக்குள் மெதுவாக வேலை செய்யும். மூட்டுகளை பாதிக்கும். தசைகளை பலவீனப்படுத்தும். தோலின் நெகிழ்வுத்தன்மையை குறைக்கும். செல்களின் சேதத்தை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட நிலை நீண்ட காலம் தொடரும்போது முதுமையின் அறிகுறிகள் வேகமாக வெளிப்படத் தொடங்குகின்றன. அப்படியானால் இந்த அழற்சியை குறைக்க என்ன செய்யலாம்? உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், மன அழுத்த கட்டுப்பாடு ஆகியவை மிகவும் முக்கியமானவை. அதோடு சில இயற்கை பொருட்களும் உடலின் அழற்சியை கட்டுப்படுத்த உதவுகின்றன. அவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்று மஞ்சள். மஞ்சளில் இருக்கும் குர்குமின் என்ற இயற்கை சேர்மம் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. குர்குமின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட். அதே நேரத்தில் உடலின் அழற்சி செயல்முறைகளை கட்டுப்படுத்தும் திறனும் கொண்டதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால்தான் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மஞ்சள் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இப்போது ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பாருங்கள். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். இருவருக்கும் வயது 50. ஒருவர் தினமும் போதுமான தூக்கம் பெறுகிறார். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுகிறார். உடற்பயிற்சி செய்கிறார். மற்றொருவர் தூக்கத்தை அலட்சியம் செய்கிறார். அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறார். உடற்பயிற்சி இல்லை. 10 ஆண்டுகளுக்குப் பிறகு இருவரின் உடல்நிலை ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் முதுமை என்பது வயதின் எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. வாழ்க்கை முறை அதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இங்கேதான் இரவு நேர பழக்க வழக்கங்களின் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. நாம் தூங்கும் போது உடல் வெறுமனே ஓய்வெடுக்கவில்லை. அந்த நேரத்தில் செல்கள் பழுது பார்க்கப்படுகின்றன. தசைகள் மீளுருவாக்கம் பெறுகின்றன. நோய் எதிர்ப்பு அமைப்பு தன்னை சீரமைத்துக் கொள்கிறது. ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான முதுமையின் அடித்தளமாக கருதப்படுகிறது. இப்போது இந்த சிறப்பு டீயின் மற்றொரு முக்கிய பொருளைப் பற்றி பார்க்கலாம். அது இஞ்சி. இஞ்சி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்களில் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இஞ்சியில் இருக்கும் ஜிஞ்சரால் போன்ற இயற்கை சேர்மங்கள் உடலின் அழற்சியைக் குறைக்க உதவக்கூடும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிலருக்கு காலை எழுந்தவுடன் மூட்டுகளில் இறுக்கம் இருக்கும்.
சிலருக்கு படிக்கட்டுகளில் ஏறும்போது முழங்காலில் அசௌகரியம் இருக்கும். இந்த அறிகுறிகள் பல காரணங்களால் ஏற்படலாம். ஆனால் அழற்சி ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம். அதனால்தான் மஞ்சள் மற்றும் இஞ்சி சேர்க்கப்பட்ட பானங்கள் பலரால் விரும்பப்படுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த டீ எந்த நோயையும் குணப்படுத்தும் மருந்து அல்ல. இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு சிறிய பகுதியாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். இப்போது இந்த டீயில் சேர்க்கக்கூடிய மூன்றாவது சக்தி வாய்ந்த பொருளை பார்க்கலாம். அது இலவங்கப்பட்டை. இலவங்கப்பட்டையில் பல்வேறு தாவர வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை ஆன்டிஆக்சிடென்ட் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன. மேலும் உணவுக்குப் பிறகு இரத்த சர்க்கரை நிலைகளை சீராக வைத்திருக்க உதவக்கூடும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. இரவு நேரத்தில் அதிக சர்க்கரை கொண்ட பானங்களை குடிப்பதை விட சர்க்கரை இல்லாத அல்லது குறைவான மூலிகை டீக்கள் உடலுக்கு நல்ல தேர்வாக இருக்கலாம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஏன் இந்த டீயை இரவில் குடிக்க வேண்டும்? பகலில் குடித்தால் போதாதா? இதற்கான பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. இரவு நேரத்தில் உடல் ஓய்வு மற்றும் பழுது பார்க்கும் செயல்முறைகளில் ஈடுபடுகிறது. அந்த நேரத்தில் கஃபின் இல்லாத அமைதியான மூலிகை பானங்கள் தூக்கத்தை பாதிக்காமல் உடலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பலர் இரவு நேரத்தில் காபி அல்லது அதிக சர்க்கரை உள்ள பானங்களை அருந்துகிறார்கள். இதனால் தூக்கத்தின் தரம் பாதிக்கப்படலாம். தூக்கம் பாதிக்கப்படும்போது உடலின் மீளுருவாக்க செயல்முறைகளும் பாதிக்கப்படுகின்றன. அதன் விளைவாக சோர்வு, கவனக்குறைவு, மனநிலை மாற்றங்கள் மற்றும் உடல் நலப்பிரச்சினைகள் உருவாகலாம். இப்போது இந்த டீ எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். சிறிய அளவு இஞ்சி சேர்க்கவும். சிறிதளவு இலவங்கப்பட்டை சேர்க்கலாம். சில நிமிடங்கள் கொதிக்கவிட்டு வடிகட்டவும். தேவைப்பட்டால் மிக குறைந்த அளவு தேன் சேர்க்கலாம். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் அல்லது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். இப்போது இந்த டீ உடலுக்கு என்னென்ன நன்மைகளை வழங்கக்கூடும் என்பதை விரிவாகப் பார்ப்போம். முதலாவது, ஆன்டிஆக்சிடென்ட் ஆதரவு. நமது உடலில் தினமும் சுதந்திர மூலக்கூறுகள் உருவாகின்றன. இவை செல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆன்டிஆக்சிடென்ட்கள் இந்த சேதத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இரண்டாவது, அழற்சி கட்டுப்பாடு. மஞ்சள் மற்றும் இஞ்சியில் இருக்கும் இயற்கை சேர்மங்கள் உடலின் அழற்சி செயல்முறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மூன்றாவது, தூக்கத்திற்கு ஆதரவு. கஃபின் இல்லாத சூடான பானங்கள் பலருக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தூக்கத்திற்கு தயாராக உதவுகின்றன. நான்காவது, செரிமானத்திற்கு ஆதரவு. இஞ்சி செரிமான செயல்முறைகளுக்கு உதவக்கூடும் என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இப்போது ஒரு உண்மையான வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். பலர் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை தொடங்கும்போது மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு வாரத்தில் இளமையாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு மாதத்தில் எல்லா வலிகளும் மறைந்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் மனித உடல் அப்படி செயல்படுவதில்லை. சிறிய நல்ல பழக்கங்கள் தொடர்ந்து செய்யப்படும்போதுதான் பெரிய மாற்றங்கள் உருவாகின்றன. ஒரு மரம் வளர்வதைப் போல. ஒரு விதை விதைத்து மறுநாளே பெரிய மரமாக மாறாது. ஆனால் தினமும் தண்ணீர் ஊற்றினால், சரியான சூழல் கிடைத்தால், காலப்போக்கில் அது வலிமையான மரமாக மாறும். உடல் ஆரோக்கியமும் அதேபோலதான். நல்ல உணவு, போதுமான தூக்கம், தினசரி நடைபயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு, சரியான உடல் எடை, இந்த எல்லாவற்றோடும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான இரவு டீ ஒரு சிறிய ஆதரவாக இருக்க முடியும். இப்போது மூட்டு வலி குறித்து பேசலாம். மூட்டு வலி என்பது வயதானவர்களுக்கு மட்டுமே ஏற்படும் பிரச்சினை அல்ல. இன்று பல இளம் வயதினரும் மூட்டு அசௌகரியங்களை அனுபவிக்கிறார்கள்.
நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது, உடற்பயிற்சி இல்லாமை, அதிக உடல் எடை, சில மருத்துவ நிலைகள். இவை அனைத்தும் காரணமாக இருக்கலாம். மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் உடல் எடையை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்ததாக தசைகளை வலுப்படுத்தும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். போதுமான புரதச்சத்து உணவில் இருக்க வேண்டும். நீர்ச்சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும். இவை இல்லாமல் வெறும் ஒரு பானம் மட்டும் குடிப்பதால் பெரிய மாற்றம் ஏற்படாது. இது மிகவும் முக்கியமான உண்மை. சமூக ஊடகங்களில் பல அதிசய வாக்குறுதிகள் பரவி வருகின்றன. ஒரே பானம் குடித்தால் 10 வயது இளமையாகலாம். ஒரே மருந்து எடுத்தால் மூட்டு வலி நிரந்தரமாக மறைந்துவிடும். இப்படிப்பட்ட கூற்றுகளுக்கு அறிவியல் ஆதாரங்கள் பெரும்பாலும் இருக்காது. ஆரோக்கியம் என்பது ஒரு பயணம். ஒரே இரவில் நிகழும் அதிசயம் அல்ல. இப்போது மற்றொரு முக்கிய விஷயத்தை பார்ப்போம். மன அழுத்தம். பலர் முதுமை குறித்து பேசும்போது உணவு மற்றும் உடற்பயிற்சியை மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் மன அழுத்தத்தின் தாக்கம் மிகவும் பெரியது. நீண்டகால மன அழுத்தம் உடலின் பல அமைப்புகளை பாதிக்கக்கூடும். தூக்கத்தை கெடுக்கும். அழற்சியை அதிகரிக்கக்கூடும். சோர்வை ஏற்படுத்தும். அதனால்தான் இரவு நேரத்தில் அமைதியான ஒரு பழக்க வழக்கம் மிகவும் முக்கியமானது. மொபைல் திரையை விட்டு விலகுவது. அமைதியான சூழலில் இருப்பது. சூடான மூலிகை டீ அருந்துவது. சில நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்வது. இவை அனைத்தும் நல்ல தூக்கத்திற்கும் மன அமைதிக்கும் உதவக்கூடும். இப்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பார்ப்போம். எல்லோருக்கும் எல்லா மூலிகைகளும் பொருந்தாது. சிலருக்கு மஞ்சள் அல்லது இஞ்சி தொடர்பான ஒவ்வாமை இருக்கலாம். சிலர் இரத்தம் மெல்லியதாகும் மருந்துகளை எடுத்துக் கொண்டிருக்கலாம். சில மருத்துவ நிலைகளில் மருத்துவரின் ஆலோசனை தேவைப்படலாம். அதனால் ஏற்கனவே சிகிச்சையில் இருப்பவர்கள் அல்லது மருந்துகள் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களின் மருத்துவருடன் ஆலோசித்து இந்த வகை பானங்களை வழக்கமாக பயன்படுத்துவது நல்லது. இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இளமையாக இருப்பது என்பது முகத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் இருப்பது மட்டும் அல்ல. நன்றாக நடக்க முடிவது, மூட்டு ஆரோக்கியம் நன்றாக இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது, நல்ல தூக்கம் பெறுவது, மன அமைதியுடன் வாழ்வது. இவை அனைத்தும் உண்மையான இளமையின் அடையாளங்கள். ஒரு கப்பி அதிசயங்களை செய்யாது. ஆனால் சரியான வாழ்க்கை முறையுடன் சேரும்போது அது ஒரு நல்ல பழக்கமாக மாறலாம். இன்றிரவு நீங்கள் என்ன குடிக்கப் போகிறீர்கள்? அதிக சர்க்கரை கொண்ட ஒரு பானமா? அல்லது உங்கள் உடலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மூலிகை டீயா? இந்த சிறிய முடிவு நாளை உங்கள் உடல்நிலையை மாற்றாமல் இருக்கலாம். ஆனால் பல மாதங்கள் மற்றும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கக்கூடும். ஆரோக்கியமான முதுமை என்பது அதிர்ஷ்டம் அல்ல. அது தினமும் செய்யப்படும் சிறிய நல்ல முடிவுகளின் கூட்டுத்தொகை. உங்கள் உடலை நேசியுங்கள். உங்கள் தூக்கத்தை மதியுங்கள். உங்கள் மூட்டுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது வயது அதிகரித்தாலும் வாழ்க்கையின் உற்சாகம் குறையாது. இளமையான தோற்றம் என்பது கண்ணாடியில் தெரியும் முகத்தில் மட்டும் இல்லை. அது ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் உணரும் ஆற்றலில் உள்ளது. ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் வலிமையில் உள்ளது. ஒவ்வொரு நாளையும் சந்திக்கும் உற்சாகத்தில் உள்ளது. அந்த இளமையை பாதுகாக்கும் பயணம் இன்று இரவே தொடங்கலாம். ஒரு நல்ல தூக்கத்துடன், ஒரு நல்ல பழக்கத்துடன், ஒரு ஆரோக்கியமான முடிவுடன். அதுவே நீண்ட ஆயுளுக்கும் நல்ல வாழ்க்கை தரத்திற்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் முதல் படியாக இருக்கலாம்.